Dear student, very good morning. Today class Zoology, Unit 21, Health and Disease. அதாவது உடல்நலம் மற்றும் நோய்கள். Then today new topic, rehabilitations measure for alcoholics. The first heading, education and counseling. அதாவது கல்வி மற்றும் ஆலோசனை. த எஜுகேஷன் அண்ட் ப்ராப்பர் கவுன்சிலிங் வில் ஹெல்ப் த ஆல்கஹாலிக்ஸ் டு ஓவர் கம் தேர் ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ரெஸ் டு அக்செப்ட் ஃபெயிலியர்ஸ் இன் தேர் லைஃப். கல்வி மற்றும் ஆலோசனை. கல்வி மற்றும் தகுந்த ஆலோசனைகள் மது அருந்துபவர்கள் தங்கள் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தத்தை எதிர்கொண்டு அவற்றிலிருந்து விடுபடவும் வாழ்க்கையின் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளவும் உதவுகிறது. The second topic, physical activities, உடல் செயல்பாடுகள். The individual undergoing rehabilitation should be channelized into healthy activities like reading, music, sports, yoga and meditations. உடல் செயல்பாடுகள். மறுவாழ்வை மேற்கொள்ளும் நபர்கள் நூல்கள் வாசித்தல், இசை, விளையாட்டு, யோகா மற்றும் தியானம் போன்ற நலமான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். த நெக்ஸ்ட் டாபிக், சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட் அண்ட் பியர் குரூப்ஸ். பெற்றோர்கள் மற்றும் சக மனிதர்களிடம் உதவியை நாடுதல். When a problematic situation occurs, the affected individual should seek help and guidance from parents and peers. This would help them to share their feelings and anxiety, wrongdoing and get rid of the habit. சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களின் பெற்றோர்கள் மற்றும் சக மனிதர்களிடமிருந்து உதவி மற்றும் வழிகாட்டுதலை பெற வேண்டும். தங்களது பதட்டமான உணர்வுகள், தவறான செயல்களை குறித்து பேசுவதன் மூலமும் மேலும் அத்தவறுகளை செய்யாமல் தங்களை தடுத்து கொள்ளவும் உதவுகின்றது. த நெக்ஸ்ட் டாபிக், மெடிக்கல் அசிஸ்டன்சி, அதாவது மருத்துவ உதவி. த இண்டிவிஜுவல் ஷுட் சீக் ஹெல்ப் ஃப்ரம் physiologist and psychiatrists to get relieved from these conditions and to lead a relaxed and peaceful life. உளவியலாளர்கள் மற்றும் மனநல மருத்துவர்களிடமிருந்து உதவிகள் பெறுவதன் மூலம் தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு நிம்மதியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். The alcohol to addictions and rehabilitation programs are help to the individual so that they could get rid of the problem completely and can lead a normal and healthy life. மதுவிலிருந்து மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் தனிநபருக்கு உதவிகரமாக உள்ளன. இதனால் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு இயல்பான மற்றும் நலமான வாழ்க்கையை வாழ முடியும். The next topic, disease and disorders due to the lifestyle modifications. வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் நோய்கள் மற்றும் கோளாறுகள். The diseases are prevalent in our society due to our improper way of living, conditions of stress and train. The diseases are non-communicable and affected the person who are suffering from particular symptoms. அதாவது நம் சமுதாயத்தில் முறையற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கம் போன்றவற்றின் காரணமாக நோய்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இவை தொற்றா நோய்களாகும். மேலும் குறிப்பிட்ட நோய் அறிகுறிகளை கொண்டு பாதிப்புக்குள்ளானவர்களை கண்டறியலாம். It is an important of the body disorders or organ disturbances in metabolic function which require modification of an individual normal life. இது உடலின் திசுக்கள் மற்றும் உறுப்புகளில் ஏற்படும் குறைபாடு, வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளில் ஏற்படும் தொந்தரவுகளால் ஏற்படுகிறது. இவற்றிற்கு தனிப்பட்ட நபரின் இயல்பான வாழ்வில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன.
The next topic, diabetes mellitus. அதாவது diabetes mellitusனா நீரிழிவு நோய். The diabetes mellitus is a chronic metabolic disorder. In Greek, diabetes running through mellitus sweating. It is characterized by increased blood glucose level then due to the insufficient and deficient or failure of insulin segregation. Then this is the most common pancreatic endocrine disorders. The incidence of type 1 and type 2 diabetes is increasing worldwide. டயபிட்டிஸ் மெலிட்டஸ் ஒரு நாள்பட்ட வளர்ச்சிதை மாற்ற கோளாறாகும். கிரேக்கத்தில் டயபிட்டிஸ் ஓடுகின்ற மெலிட்டஸ் இனிப்பு என பொருள்படும். இன்சுலின் சுரப்பின் குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காமை போன்றவற்றால் அதிகரிக்கும் இரத்த குளுக்கோஸ் அளவு இதன் பண்பாகும். இது பொதுவாக அதிக அளவில் காணப்படும் கணைய குறைபாடு ஆகும். வகை 1 மற்றும் வகை 2 நீரிழிவு நோய் தாக்கம் உலக அளவில் அதிகரித்து வருகிறது. நெக்ஸ்ட் டாபிக், டைப் 1 இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது IDDM. The IDDM account for 10 to 20% of the non-diabetics. The conditions also occurs in children, the juvenile onset diabetes and young adults. The onset is usually sudden and can be life-threatening. நீரிழிவு நோயாளிகளில் 10 to 20% வகையைச் சேர்ந்தவர்கள் 10 to 20% வகையைச் சேர்ந்தவர்கள் இது குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரிடையே ஏற்படுகிறது. இது திடீரென தோன்றும் உயிருக்கு ஆபத்தானது. இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது. This is caused by the destruction of beta cells of the pancreas. அதாவது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது நீரிழிவு நோய். It is characterized by abnormally elevated blood glucose level, hyperglycemia resulting from inadequate insulin segregation. இதனால் வழக்கத்திற்கு மாறாக போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது. இதை நாம் ஹைப்பர்கிளைசெமியா என்று அழைக்கிறோம். காசஸ், அதாவது காரணிகள் அல்லது காரணங்கள். The genetic inheritance and environmental factors. The infection due to the virus actress are the causes for this condition. அதாவது மரபு வழி மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்கள் மற்றும் வைரஸ் தொற்றுகள், கடுமையான மன அழுத்தம் ஆகியவை இவ்வகையான நீரிழிவு நோய்க்கு காரணமாக அமைகின்றன. டயபிட்டிஸ் மெலிட்டஸ் சார்ட் டைப் 1 இதை பார்த்துக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் டாபிக், டைப் 2 நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் மெலிட்டஸ், NIDDM. அதாவது வகை 2 இன்சுலின் சாராத நீரிழிவு நோய். This is also called as adult onset diabetes and accounting for 80 to 90% of the diabetic populations. It develops slowly, usually milder and more stable. The insulin production by the pancreas is normal, but its action is impaired. The target cells do not respond to insulin. It does not allow the movement of glucose into cells. வயதானவர்களின் நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படும் இது பெரும்பாலும் 80% 90% நீரிழிவு நோய்களில் காணப்படுகிறது. இது மெதுவாகவும் மிதமாகவும் உருவாகி அதிக நிலைப்புத்தன்மை பெறுகிறது. கணையத்தால் சுரக்கப்படுகின்ற இன்சுலின் அளவு போதுமானதாக உள்ளது, ஆனால் அதன் செயல்பாடு
குறைபாடு உள்ளதாக காணப்படுகிறது. இன்சுலின் இலக்கு செல்கள் அதற்கு பதில்வினை புரிவது இல்லை. இது செல்களுக்குள் குளுக்கோஸ் செல்வதை அனுமதிப்பது இல்லை. காசஸ் அதாவது காரணங்கள். The causes are multifactorial which include increasing age, the affecting middle-aged and older people, obesity, sedentary lifestyle, overeating and physically inactive. இதற்கான காரணங்கள் பல காரணிகளை கொண்டது. வயது அதிகரித்தல், நடுத்தர மற்றும் வயதானவர்களை பாதிக்கும் உடல் பருமன், உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை, அளவுக்கு அதிகமாக உண்ணுதல், உடல் செயல்பாடுகள் இல்லாமை போன்ற காரணங்கள் இதற்கு காரணமாக அமைகின்றன. மோர் டு நவ் அதாவது மேலும் அறிந்து கொள்ளுதல். 1 in every 8 individual in India is a diabetic. The revised WHO estimate for the year 2025 is 57.2 million diabetics in India. The average age for the onset of diabetes is 40 years, while it is 55 years in other countries. The World Health Organization projects that diabetes will be 7th leading causes of the death by the year of 2030. அதாவது இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி ஆவார். WHOவின் நிறுத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரப்படி 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது 40 ஆகும். பிற நாடுகளில் 55 வயதாகும். 2030ஆம் ஆண்டில் இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் 7வதாக திகழும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கின்றன. சிம்டம்ஸ் அறிகுறிகள். The diabetes mellitus is associated with several metabolic alterations. The most important symptoms are நீரிழிவு நோய் பல வளர்சிதை மாற்றங்களுடன் தொடர்புடையது. மிக முக்கியமான அறிகுறிகளை கொண்டும் காணப்படுகிறது. The first point, increased blood glucose level, hyperglycemia. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல், ஹைப்பர்கிளைசெமியா. Then second point, increased urine output, polyuria leading to the dehydrations. அதிகளவு சிறுநீர் வெளியேறுதல், பாலியூரியா, அதனால் ஏற்படும் நீர் இழப்பு. Then third point, loss of water leads to the thirst, polytipsia, the resulting in increased fluid intake. நீரிழப்பினால் ஏற்படும் தாகம், பாலிடிப்சியா மற்றும் அதனைத் தொடர்ந்து அதிகளவு நீர் பருகுதல். Then fourth point, excessive glucose excreted in urine, கிளைக்கோசூரியா. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல், கிளைக்கோசூரியா. The excess hunger, polyphagia, due to loss of glucose in urine. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுவதன் காரணமாக ஏற்படும் அதிகப்படியான பசி, பாலிஃபேசியா. The fatigue and loss of weight, சோர்வு மற்றும் எடை இழப்பு போன்றவை டயபெட்டிஸ் மெலிட்டஸின் அறிகுறிகள் ஆகும்.